உலகத்திற்கும் உணர்த்துவதற்காக ஆண் பாதி பெண் பாதியாக அர்த்தநாதீஸ்வரராக திருச்செங்கோட்டு மலையிலே காட்சி கொடுக்கிறோம். இந்த தமிழ்நாட்டுல அர்த்தநாதீஸ்வரர் ஆலயம் அங்க தவிர வேற எங்கேயும் கிடையாது, திருச்செங்கோட்டுல தான் இருக்குது. ஆமா. அப்படி அவரிடத்துல நான் சரிபாதி கேட்ட உடனே அதற்கு ஒப்புக்கொண்டார், கொடுத்துட்டாரு. ஆமா, சரி. உடனடியாக என்னுடைய நெற்றிக்கண்ணை பிடுங்கி அவருக்கு கொடுத்தேன். கண்ணை பிடுங்கினால் என்ன உருவாகும்? அதுல குழி உழுவும் ரத்தம் வரும். ஆமா, அப்படி யாரு போல் பெருக்கெடுத்து ஓடியது ரத்த வெள்ளம். அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியவில்லை. உடனடியாக என்னுடைய கணவர் பார்த்தார். அவருடைய கட்டை விரலை வைத்து என்னுடைய நெற்றிலே அழுத்தினார். உடனடியாக அந்த உதிரமானது நின்று துவைந்து போய் பொட்டாக மாறியது. ஆமா, அப்படி பொட்டாக மாறிய உடனே இந்த உலகத்தில் இந்த மண்ணு பிறக்க முன்னே பெண்ணாக பிறந்த முதல் பெண் நான் தான். அதனாலதான் பொம்பளைங்க சிவப்பு குங்குமம் வைக்கிறதா? அதனாலதான் இந்த உலகத்தில் முதல் பெண் இந்த ஆதிசக்தி. நீங்க எனக்கு பிறகுதான் உருவானது இந்த உலக பிரபஞ்சம். ஆமா, அப்படி நான் இந்த அதாவது திலகத்தை இந்த குங்குமத்தை அதாவது துவைந்து போய் பொட்டாக மாறியதால் இந்த உலகில் உள்ள பெண்கள் எல்லாம் பொட்டு வைக்கிறதுக்கு அதுதான் காரணம். அதுதான் காரணம். ஆமா, சரிம்மா. ஆம்பளைங்க யாராச்சும் பொட்டு வச்சிருக்காங்களா? இல்ல. பொம்பளைங்க பொட்டு வைக்கணும். இப்பத்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அல்ல ஸ்டிக்கர் போட்டு வந்துருச்சு. ஆமா, அதனால ஒவ்வொரு தாய் குலங்கள் இன்றுமே பாரம்பரியத்தை மாறாமல் குங்குமத்துல பொட்டு வைப்பாங்க. ஆமா, அப்படி பெண்கள் நெத்தியில பொட்டு வைக்க நான் தான் காரணம். அப்படியா? அப்படி அப்பேற்பட்டவங்களுடைய கண்ணை வாங்கினது அப்பேற்பட்ட என்னுடைய கணவர் யார்? இந்த உலகில் உள்ள யானை முதல் எறும்பு கடைசி 84 லட்ச ஜீவ சிந்துகளுக்கெல்லாம் படியிலக்கும் பரம்பொருள் முக்கண் படைத்த பரமேஸ்வரன். அவரே என்னுடைய கணவர். சரிமா. அவரை கல்யாணம் செய்த உடனே என்னுடைய நெற்றிக்கண்ணில் முதலாவது ஒரு குழந்தையை பிறக்க வைத்தேன். ஆமா, அது ஓடி ஒளிந்து சொன்னீங்க. ஆமா, அந்த குழந்தை மறுபடியும் அம்மா என்று அருகில் வந்தது. ஆமா, சரி. அப்பொழுது என்னுடைய கணவர் பார்த்து கேட்டார், இருவருக்கும் இப்பொழுதுதான் கல்யாணம் நடந்தது, இந்த குழந்தை அம்மா என்று வருகிறது, இந்த பிள்ளை யார்? பிள்ளை யார் அப்படி என்று என்னுடைய கணவர் கேட்டார். அதனாலதான் அந்த குழந்தைக்கு முதலிலே பிள்ளையார் என்று பெயர் வைத்தோம். இந்த பிள்ளை யார் என்று கேட்டதனால் அந்த குழந்தைக்கு பிள்ளையார் முதல் பெயர் பிள்ளையார். அதாவது பிள்ளையார். ஆமா, கணநாதன், கணேசன், கணபதி, விக்னேஸ்வரன் வினைகளை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமான் அப்படி என்று எண்ணற்ற நாமதேயங்கள் இருந்தாலும் அதன் பிறகுதான் இந்த பேர் எல்லாம். ஆமா, முதல் பெயர் பிள்ளையார். பிள்ளையார் பிள்ளையார் பட்டியல் இருக்கிறார்ல. ஆமா, எல்லா ஊர்லயும் பிள்ளையார் கோயில் இருக்குது. ஆமா, அப்படி முதல் பூசைக்குரிய என்னுடைய மூத்த மகன் விநாயக பெருமான். இன்னொரு மகன் இருக்குதா? ஆமா, அது யாரு? இளைய மகன் செந்தில், வடிவேலன், சரவணன், கார்த்திகேயன், தண்டாயுதபாணி என்று பல வெற்றி பெயர்களை எல்லாம் படைத்த என்னுடைய இளைய பிள்ளை பாலமுருகன். முருகன். ஆமா, சரி. அந்த குழந்தை எப்படி பிறக்க வைத்தோம்? எப்படி? சூரபத்மன் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடிய அரக்கன் தேவர்களை எல்லாம் அதாவது அடிமைப்படுத்தி சிறைபிடித்து சித்திரவதை செய்தான். அவனுடைய அதாவது கர்வத்தை அடக்க வேண்டும், அவனை அழிக்க வேண்டும். சரி. அவன் எப்பேற்பட்ட வர வாங்கியவன்? அதாவது 6 முகம் 12 கரம் அப்படி பிறந்த ஒரு குழந்தையால் தான் எனக்கு அழிவு நேரிடும் அப்படி என்று சொன்னான். ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு பிறக்காத ஒரு குழந்தையால தான் அழிவு. ஒரு பெண் வயிற்றுல பிறக்காம. ஆமா, ஒரு பெண்ணுடைய வயிற்றில் பிறக்காத குழந்தையால் தான் எனக்கு அழிவு நேரணும் அப்படி என்று வரத்தை வாங்கினான் என்னுடைய கணவர் இடத்துல சூரபத்மன். சரி. அவனை அழிப்பதாக இருந்தால் என்ன செய்வது? என்ன செய்யணும் அப்படி என்று தேவர்கள் எல்லாம் ஆலோசித்து என்னுடைய கணவருக்கு இருப்பது 5 சிரம். எப்படி? 5 தலை. ஆமா, அதாவது சத்யோஜாதம், வாமதேவம், தற்புருஷம், ஈசானம், அகோரமுகம் என்று 5 முகம். சரி. 6வதாக அதோ முகம் என்று ஒரு முகம் உண்டு. சரி. அப்படி 6 முகத்தை வைத்து 6 முகத்தோடு ஒரு குழந்தையை பிறக்க வைத்தோம். 6 முகத்தோடு 12 கரத்தோடு பிறந்த குழந்தைக்கு முதலிலே 6 முகன் பெயரை வைத்தோம். அப்படி பெயரை வைத்து அந்த சூரபத்மனை வதம் செய்தான் என்னுடைய மூத்த மகன், சின்ன பையன் முருகன். ஆமா, இப்படிதான் அந்த குழந்தையை பிறக்க வைத்தோம். அப்படி பிறக்க வைத்து இந்த உலகத்தில் மும்மூர்த்தி தேவர்கள் சிவன், விஷ்ணு, பிரம்மா என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்தி தேவர்களுக்கு நாங்கள் முப்பெரும் தேவியர்கள். யார் யாரு? அலைமகள், கலைமகள், மலைமகள். அப்படியா? ஆமா. அலைமகள் என்றால் யாரு? அலைமகள் என்றால் பார்க்கடல். அந்த பார்க்கடல் அலையிலே குடியிருப்பவள் அலைமகள். செல்வத்திற்கு அதிபதி ஆதிலட்சுமி.
சரி, கலைமகள் என்றால் கலைமகள் என்றால் இப்பேற்பட்ட இந்த மாணவ கண்மணிகளுக்கெல்லாம் கலையை போதிக்கக்கூடிய கலைக்கு அரசி, கலையரசியாக வீணையை கையில் வைத்துக் கொண்டு வீற்றிருக்கக்கூடிய அவளோ கலைமகள் சரஸ்வதி. ஆமா. மலைமகள் என்றால் மலைமகள் என்றால் நான் குடியிருப்பது அதாவது வட கைலாயம். மலையில. ஆமா. வட கைலாயத்தில் மலையிலே குடியிருக்கக்கூடிய மலையரசனின் மகள் நான். அப்படியா? அதனால என்னுடைய பெயர் மலைமகள். ஆமா. சரி சரி. மலையரசனுக்கும் மேனைக்கும் பிறந்த என்னுடைய பெயர் பார்வதி. பார்வதி. ஆமா. என்னுடைய அவதாரங்கள் ஒவ்வொரு அவதாரங்களும் தனித்தனியாக இருக்கின்றது. சரிம்மா. ஆமா. எங்களுடைய வாழ்க்கை வரலாறு சொன்னா முடிந்துவிடும். ஆமா. இந்த நேரத்தில் இப்பொழுது எதற்காக வந்தேன்? ஒரு விஷயம். என்ன விஷயம்? ஆமா, உங்களை பார்க்க வந்திருக்கிறேன். என்னது? சாமி எங்கேயோ படிக்க போகணும்னாரு. என்ன பித்தாளப்படி வெங்கலப்படியா? படிகளுக்கு போகணும்னாருமா. ஓஹோ. இந்த பூலோகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் பசியால தவித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு படியலக்கூடிய கருத்தா என்னுடைய கணவர். சரி. அதனால கூட்டி வர சொன்னார். அவருக்கு பாத பூஜை செய்து வழி அனுப்பி வைக்க வேண்டும். புறப்படு. அதாவது மதிப்பிற்கு மரியாதைக்குரிய யார் என்றால் காரால பேரை சொன்னால் வேளாள பேரை சொன்னால் குழந்தை கவுண்டர் ஐயா அவர்கள் அவருடைய சொத்திலிருந்து எனக்காக 20 ரூபாய் வாரி வழங்கி இருக்கிறார். அதாவது அவருடைய குடும்பமானது எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் தனம் தானியத்தோடு பாலாறு செல்வங்களாக நோய் நொடி இல்லாமல் சுகத்தோடு வாழ வேண்டும். புறப்படு. வணக்கம். सत्य प्यार का नाम मैंने सुना था मगर प्यार का है मुझको नहीं थी खबर। प्यार का नाम मैंने सुना था मगर प्यार क्या है या मुझको नहीं थी खबर। तो उलझा रहा उलझनों की तरह, दोस्तों में रहा दुश्मनों की तरह। दुश्मन तो नहीं, दुश्मन तो नहीं मगर जब से देखो देखो तुझको मुझको शायरी आ गई। तो नहीं என்னடா இது? सोचता जो अगर मैं दुआ मांगता तो अपने खुदा करने क्या मांगता। सोचता जो अगर मैं दुआ मांगता तो अपने खुदा करने क्या मांगता। जब से जैसे मुहब्बत करने लगा, जब से जैसे इबादत मैं करने लगा, मगर आखिर तो என்னடா பைதுதாமா ஊட்டுறது? தேவி
என்னப்பா உனக்கு பிரச்சனை? கும்பிட்டஞ்சாமி ஆ? கும்பிட்டஞ்சாமி 16 செல்களை பெற்றெடுத்து நீ நீடு ஊழி காலமாக நீ வாழ்வாயப்பா, வாழ்க. தெய்வமே என்னப்பா கும்பிட்ட தெய்வம் போய் போய் அவுத்து போட்டு வேற மாதிரி வர்றா. கண்டிப்பா கட்டணவன் உண்மையிலேயே அவன் எப்பேற்பட்டதான் சரி, எப்படி கட்டணம் கண்டிப்பா கடனாளியா தான் இருப்பான். உன்னால முடியுமா? அவன் புடவை எடுத்து கொடுத்தே அது முடிச்சிருக்கு. உன்னால முடியுமா? என்னது அவுத்து போட முடியுமா? பைத்தியக்காரா, ஓய் அதெல்லாம் அவுத்துட்டு மாத்திட்டு வர்றா. நான் நினைச்சேன்னு வச்சுக்கோ, அப்படியே அவுத்து போட்டுட்டே ஆடுவேன். ஆடு கேமரா 2 இருக்குது. ஓய் மறுபடி பாரு. புடவையே பாக்குறேன், புருஷனை மாத்த மாட்டேன். சொல்லு தாய். அம்மா, ஓ இந்த உலகம் இருள் சூழ்ந்த மயமாக இருந்தது. சரி. ஆமா. அப்படி அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு அப்படியா என்பது வள்ளுவர் இயற்றிய குறள். ஆமா, பள்ளிக்கூடத்துல சொல்லி தர்றாங்க. என்னன்னு? திருக்குறள்ல முதல் குறள். எப்படி? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. அப்படி என்றால் அதற்கு என்ன பொருள்? என்ன பொருள்? ஆதி பகவான் முதற்றே உலகு என்றால் இந்த உலகத்தில் முதலாக தோன்றியவர் ஆதி பகவான். ஆதி பகவான். ஆமா. சரி. அப்படி தோன்றிய ஆதி பகவான் இந்த உலகத்தின் நன்மைக்காக கண்களை மூடி கரங்களை ஏந்தி பல்லாயிரம் ஆண்டு தவமானது செய்தார். அவருடைய தவத்தால எந்த ஒரு பயனுமே இல்லை. சரி. அதனால என்ன செய்தார்? அவருடைய உடலை மெல்ல மெல்ல தேய்த்திருந்தார். அப்பொழுது அவருக்கு என்ன உருவானது? அழுக்கு கட்டியானது உருவானது. ஆமா, ரொம்ப நாளா குளிக்காம உட்கார்றத விட்டு எதிரிக்காம தவம் செஞ்சுட்டு இருந்தா வர உடம்புல அழுக்கு இருக்கு. அப்படி தேய்ச்சா அழுக்கு தான் வரும். அப்படி அழுக்கு கட்டியானது உருவாகின்ற பொழுது அதை தன்னுடைய உள்ளங்கையில எடுத்து பார்த்த உடனே அதில் பெண்ணென்ற அச்சரம் தெரிந்ததாம். ஆமா. சரி. அப்படி தெரிந்த உடனே அதை என்ன செய்தார்? தூக்கி வீசினார். எங்கே? இந்து மகா சமுத்திர கடலில் வீசினார். கடல்ல தூக்கி எறிஞ்சிட்டார். ஆமா. சரி. பூமி இருப்பது 1 பங்கு, நீர் இருப்பது 3 பங்கு. 3 பங்கு. ஆமா. அப்படி இந்து மகா சமுத்திர கடலில் வீசுகின்ற பொழுது ஓம் என்ற சத்தமானது அதில் உருவானது. சரி. வீசுகின்ற பொழுது ஓம் என்ற சத்தம் உருவானது. அப்படி ஓம் என்ற சத்தம் உருவாகின்ற பொழுது அந்த ஓம் என்ற சத்தத்திலே தலைவிரி கோலத்தோடு விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆங்காரியாக ஓங்காரியாக, அதாவது கையிலே திரிசூலத்தோடு முத்து மூக்குத்தியோடு காலிலே தண்டையோடு முக்கண்ணோடு நான் அவதரித்த ஆதிசக்தி. அழுக்குல போறது ஆதிசக்தி. அந்த விண்ணுக்கு மண்ணுக்கு நீங்க தான் போறீங்களா? ஆமா. அப்படி நான் உருளுகின்ற இடமெல்லாம் சமதள பூமியாகவும் நான் உருளாத இடமெல்லாம் காடு மலை வனம் வனாந்தரமாக மாறியது. சரி. அப்படி மாறிய உடனே என்னுடைய நெற்றிக்கண்ணின் வழியாக முதலிலே ஒரு குழந்தையை பிறக்க செய்தேன். சரி. அந்த குழந்தை என்னுடைய அகோர கோலம் தாங்க முடியாமல் ஓடி ஒளிந்து கொண்டது. ஆமா. இரண்டாவதாக ஒரு ஆடவரை பிறக்க வைத்தேன். சரி. கண்ணே தேவி என்று அருகில் வந்தார். தேவி என்று அருகில் வந்தவரை என்னுடைய நெற்றி கண்ணால் எரித்து சாம்பல் ஆக்கினேன். நாம பார்த்து படைச்சோம், நம்மள தேவிங்கிறானே. ஆமா. அப்படி மூன்றாவதாக ஒரு ஆடவரை பிறக்க வைத்தேன். கண்ணே தங்கா என்று என்னுடைய அருகில் வந்தார். அவர்தான் இந்த உலகத்தை ஓரடி ஈரடியாக அளந்த ஆதியில் நாராயணன் எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணர் மாயவர். ஆமா. சரி. அவர் எனக்கு சகோதரர். அவர் தங்கான அண்ணனா ஏத்துக்கிட்டீங்க. ஆமா. சரி. அப்படி பிறந்த அவர் இந்த பூவுலகில் ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, துணை வேண்டும். ஆமா. வாழ்வதற்கு வாழ்க்கைக்கு துணை வேண்டும். ஆணுக்கு பெண் துணை தேவை, பெண்ணுக்கு ஆண் துணை தேவை. அப்படி என்று எனக்கு அறிவுரை சொன்ன உடனே அதற்கு என்ன கேட்டேன்? நான் அப்படி திருமணம் செய்வதாக இருந்தால் யாரை கல்யாணம் செய்வது அப்படி என்று கேட்ட உடனே, நீ யாரை நெற்றி கண்ணால் எரித்து சாம்பலாக்கினாயோ அந்த ஆடவரை மறுபடியும் பிறக்க வைத்து அவரையே நீ கல்யாணம் செய்ய வேண்டும். சரி. அப்படி என்று என்னுடைய அன்னார் சொன்னார். அவருடைய வார்த்தையை சிறை மீது ஏற்று நான் மறுபடியும் அவரை பிறக்க வைத்தேன். சரி.
அப்படி பிறக்க வைத்த பொழுது அவரை கல்யாணம் செய்யும்படி அவரிடத்தில் நான் கேட்ட உடனே அவர் அதுக்கு என்ன சொன்னார்? என்ன சொன்னாரு? இந்த பூவுலகில் பெண்ணாக பிறந்தவளுக்கு அடக்கம் பொறுமை தேவை. அடக்கம் 1000 பொன் பெறும். ஆமா, அதனால ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு கோபமாகாது, உன்னுடைய கோபம் இந்த உலகையே அழித்து விடும் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே அப்பொழுது என்னை திருமணம் செய்ய மாட்டீர்களா அப்படின்னு நான் கேட்ட பொழுது அதற்கு அவர் என்ன சொன்னார்? உன்னை திருமணம் நான் செய்வதாக இருந்தால் ஒரு நிபந்தனை. எப்படி? உன்னுடைய நெற்றிக் கண்ணை எனக்கு தர வேண்டும், தரணும். அப்பொழுதுதான் உன்னை நான் திருமணம் செய்வேன். சரி அப்படி என்று அவர் சொன்னார்.